ஆக்சுவலா ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுயா. குட் நைட் நல்லா இருந்துச்சு. குட் நைட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த நம்ம இந்த படமும் கார்த்தியும் அரவிந்த் சாமி ஒன்று நடிச்சிருப்பாங்களே, என்ன படம் அது? மெய்யழகன். மெய்யழகனா? மெய்யழகன் நல்லா இருந்துச்சு. மெய்யழகன் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு குட் நைட் விட்ல சூப்பரா விட்ல இருந்துச்சு. கூட நல்லா இருக்கு. இல்ல எனக்கு புரியல, விட்ல அந்த படம் நல்லா இருந்துச்சு. என்ன பேசுறீங்க? செம்ம கட் ஆகுது. இல்ல அந்த படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். எது மெய்யழகனா? ஆமா நல்லதான். நீங்க நான் தான் அதுதான் சொல்றேனே, இந்த அது எனக்கும் ஒர்க் ஆகல. ஏங்க, அவருக்கு வந்து ரீல்ஸ் மாதிரி இருக்கிற டியூட் தான் பிடிக்கும், அது மெய்யழகன் பிடிக்காது. டியூடுன்றது நல்ல படம் என் பார்வையில. அதான் வச்சுங்க. இங்கிலீஷ்ல பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் இருக்கும். அதுலயும் பேசிக்கிட்டே இல்ல தான் இருப்பான். புரியல. அவன் அப்பா போல. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸும் மெய்யழகனும் ஒண்ணு. நான் கம்பேர் பண்ணல. எக்ஸாம்பிளே எடுத்துக்க கூடாது. மிக தவறு தோழர்களே. சரி, திருத்துறேன். இல்ல அதுலயும் அப்பா புள்ள பேசிட்டு தான் நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கொள்வாங்க. ஆனா இந்த இல்ல அளவுக்கு எனக்கு புரியல. திரும்ப எனக்கு மெய்யழகனை எப்படி அதை என்ன இருக்கு அந்த படம்? ஐயா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாருங்க ஐயா. ஆக்சுவலா எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, அப்ப நாங்க வாடகை வீட்டுல இருந்து ஒரு வீடா மாறி போவோம். அப்ப போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட ஒரு மெமரிஸ் இருக்கும்ல, அது வந்து மெய்யழகன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு அந்த சொத்து விஷயத்துல இல்ல ப்ரோ, நீங்க நல்லாவே சொல்றது கரெக்ட். அந்த படத்துல ஹியர் அண்ட் தேர் படம் நல்லாவே இருக்கும். பட் ஆனா படமா ஃபுல்லா பாக்கும்போது பெருசா ஒர்க் ஆகல. சமந்தானம் நிறைய இடத்துல பேசிதான் இருப்பாங்க. டெய்லியும் நம்ம தனியா போட்டு பேசுற மாதிரி பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஐயா அது ஆக்சுவலா அப்படிதான். ரெண்டு பேர் வந்து தண்ணியை போட்டு தான் பேசுறாங்கன்னா படமே. ஆக்சுவலா அதாவது ஃபீல் குட் மூவினா அப்படியே ஸ்லோவாவும் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி இல்ல அதுதான் எங்க ஸ்லோவா மட்டும் இருக்கும். இல்ல அது எப்படி தெரியுமா, இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் சரக்க போட்டு பேசுனீங்கன்னா தெரிவிக்காது. ஒருத்தன் மட்டும் போட்டு ஒருத்தன் போடாம. இப்ப நான் பிவிஆர் போனா அவங்க ரெண்டு பேரும் சரக்கு படத்துல வச்சுன்னு இருக்கானுங்க. நான் உட்காந்து போதை இல்லாம படத்தை எப்படி பார்க்க முடியும்? அந்த மாதிரிதான் இருக்கேன். புரியுதா? அதை பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சுப்பா. அந்த எல்லாரும் ஒரு கருத்து சொன்னா கூட்டத்துல ஒரு நம்ம மட்டும் தனிப்புழுத்தியா தெரியணும்னு ஒருத்தன் கருத்து சொல்லுவான்ல, அதான் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இல்ல பூமரு இல்ல நானு கடிக்கிறான். சீரியஸா எனக்கு படம் அப்படிதான் தோணுச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இல்ல, அதெல்லாம் ஓடிடில தனியா பார்த்தா ஜாலியா. இல்ல படப்பாடி உண்மையிலே தியேட்டர்ல பாக்கும்போது எனக்கு இருமுரளி இல்ல படப்பாடி வன்மத்தை கக்கி இல்ல தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இல்ல. ஓடிடில பாரு. நல்லா இருந்துச்சு. சேமா ஒரே நிமிஷம். அப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொண்டு வருவோம், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணுவியா? நீ தனியா தான் பாக்கணும் ஒரு படத்தை கொண்டு வருவோம், நீ ஆன்சர் பண்ணுவியா? அதுக்கு பரவாயில்ல சொல்லியா? வேணாம் ஆன்சர் வேணாம். நீ சொல்ல போறது மொக்கையாதான் இருக்கு, சொல்லு. பரவாயில்ல. ஸ்டீவுக்கு புரிஞ்சிருச்சு, அவன் சிரிக்கிறான். அவன்கிட்ட கேட்போம். வேணாம் ஸ்டீவ், இவன் ஒரு ஆளு. இப்ப யாருக்காவது இவன் சொல்றது புரிஞ்சுதா? சொல்லுங்க. எல்லாருக்குமே புரிஞ்சு, உனக்கு மட்டும் தான் புரியல. எனக்கு தெரியல. ஓகே, நீ ஏதோ சொல்ல. நீ தனியா போய் பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அது எதுக்கு ஓடிடில பாக்க சொன்னா கேட்டுக்கோ. என்னென்ன படத்தை எதுல பாக்கணும் அதுதான் பார்க்க முடியும். அப்படி என்கிட்ட யாரும் சொல்லையா? மெய்யழகன் படத்தை ஓடிடில பாருங்க, தியேட்டர்ல வந்து பாக்காதீங்கன்னு சொல்லவே இல்லையா? அதுக்கு சொல்லல பூமர். புரியல விடு. கருத்து நான் மறந்தே போயிட்டேன். கொடுங்க சாம் சொல்லியா? நீ சொல்லியா சாமி? மெய்யழகன் படத்தை எப்படி தியேட்டர்ல பாக்கலாமா? இல்ல ஓடிடி தான் பாரு. ஓடிடிலயே இருந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா வச்சு பாக்கலாம். அது ஒரு ரெண்டு பேரும் பூமர் மாதிரி பேசிட்டே திரிவானுங்க. எனக்கு எங்க அடிச்சது? சப்போர்ட் பண்ண ஒரு பைத்தியக்காரனுக்கு அடிச்சது. வணக்கம் படப்பாடி. நாங்க ஓடிடி தானே சொன்னோம். எனக்கு எப்படி தெரியுமா நான் சொல்றேன் பாருங்க. சீமானும் அவன் தம்பிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான். சீமானோட ஆடியோ எல்லாம் லீக் ஆகும் தெரியுமா? அந்த வாட்ஸ்அப் ஆடியோ எல்லாம் ஒருத்தவங்க திட்டி போடுவார்ல, அது மாதிரிதான் இருந்தது எனக்கு. நம்ம
அந்த தேவா இந்த படத்தாடி அவதாபத்தோட அசிங்க படம் தேவையா? ப்ரோ ஊரே கழுவி ஊத்துற ஒரு படத்தை ஓ நடுவில் அது நல்ல படம் உன்ன படம் மாதிரி ஒரு பாருங்க. பூமர் அதான் ஃபர்ஸ்ட் உன் நாள் கூட நைட் ஷோ சேர்ந்து எல்லாம் போனா பூமர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வேற என்ன படம் இல்ல பண்றது? ஒரு தெரியல ப்ரோ. நிமிஷம் இவன் கூட இல்ல எல்லாம் சேராதீங்க. இவன் கூட பேசினா இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா தான் இல்ல திருப்பவும் ஒரே ஏதாவது. நிமிஷம் சேமா இல்ல உங்களுக்கு பிடிச்ச அப்போ ஒரு ஃபீல் குட் படம் மூவி இல்ல சொல்லுங்க. இல்ல இரு மைக்கேல் டியூட் ப்ரோ. அந்த சொல்லுவாரு. படம் அந்த படம் எனக்கு மைக்கேல் நான் ப்ரோ ஒரு லாஸ்டா பார்த்து நிமிஷம் ஒரு ஃபீல் குட் படம் குடும்பஸ்தாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அந்த இரு படம் எவி சொல்லுங்க. 10:30 மணி ஷோவுக்கு போனேன் நான் பிவிஆர்ல நைட் ஷோ சரிங்களா. 11:30 மணிக்கெல்லாம் எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டான். 12 மணிக்கு அங்க மெயின் சீன் எல்லாம் போயின்னு இருக்கு. அப்பதான் அந்த இவன் வந்து போறான். கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்னு பார்த்தா பாதி பேர் ஏஞ்சி நடந்து போயிட்டானுங்க. ஐயா ஐயா பாருங்க நீங்க செலக்ட் பண்ண தேட்டர் தப்பான தேட்டர் இல்ல ஐயா. இல்ல பிவிஆர் இப்ப நான் போனீங்கன்னா சேமா அரை மாதிரி மணி நேரம் பதில் கழிச்சு தான் சொல்லவா? படம் போடுவோம். வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் மென்மையா தோன்றதுனால அந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதோ அவ்வளவுதான். பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் லாஸ்டா ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பார்த்த படம் குடும்பஸ்தான். ஓகேவா? நான் சொல்லுவேன் அது அது ஃபீலியா? நல்லது. குடும்பஸ்தனே ஒரு புண்ட படம் தான் போ. நான் சொன்னது ஃபீல் பாத்தியா குட். வன்மத்தை கக்கறான். சரி இது நீங்க வந்து சொல்லுங்க, குடும்பஸ்தான பத்தி மைக்கேல் ப்ரோ சொல்லுங்களேன் நீங்க. மைக்கேல் ப்ரோவோட ஃபேவரட் படம் என்னன்னு கேட்போம். மைக்கேல் ப்ரோ தலைவர் படம் விட்டுருங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் தலைவர் ஃபேனே இல்லையா? சரி அப்ப ஆமா வேற அவரு ஏதாவது பிடிச்ச தனுஷ் படம் தனுஷ் சொல்லுங்க. சொன்னாரு. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் ஆல் டைம் ஃபேவரட்னா பொல்லாதவன் தான். நோ ஓ கமெண்ட். லாஸ்டா பார்த்த ஃபீல் குட் படம் எதுன்னு கேட்டதியா? அதுக்கு தான் நான் லாஸ்டா பார்த்த ஃபீல் குட் படம் தான். நான் எதுவுமே ஞாபகம் விடாமுயற்சி. இல்லை. ஆனா என்ன கடைசியா நல்லா இது பண்ண படம் அயோத்தி தான் இன்ன வரைக்கும். எனக்கு அயோத்தி தான். இவெல்லாம் ஒரு பெரிய பூமருங்க. இல்ல சின்ன நான் சிறை படம் பார்த்தேன். சரி அயோத்தி தான் சரி நல்லா இருக்கும். இருங்க, அவன் சொல்லட்டும். போமர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு லாஸ்டா பார்த்த ஃபீல் குட் படம். எனக்கு குட் நைட் தான் பிடிச்சது. ஓகே, எனக்கு குடும்பஸ்தான். சிறை எனக்கு ஒரு இண்டி படம் மே வாபஸ் ஆகுங்கன்னு இப்ப வந்திருக்கு. அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஐயா ஃபீல் எனக்கு குட். பிடிச்ச ஃபீல் குட் மூவி வந்து விடாமுயற்சியா. விடாமுயற்சி. கான்டெஸ்டே இல்லாம இந்த இந்த விடாமுயற்சி எடுத்தது படத்துல தானே சேகர் ஆனா பாபு. எனக்கு ரெகுலரா பாக்குற ரெண்டு படம்னா 12th ஃபெயிலும் பீஸ்டும். அவர்னா ப்ரோ இப்ப ரெகுலரா பாப்பேன். விடாமுயற்சி படம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தனியா ஆடியோ ரிலீஸ் அப்போ கேட்டப்போ சூப்பரா இருந்துச்சு. அதை தூக்கினது கிளைமேக்ஸ்ல வச்சான் பாருங்க, சூப்பர். ஐயா அதுல சிறை ஹீரோயின் ஒஸ்ட் சேமா ஹீரோயின். அந்த சிறையை ஹீரோயினே விட்டுட்டீங்க. நமக்கு பிடிக்காது. சேமா சிறையை விட்டுட்டீங்க சேமா. ஐயா ப்ரோ பீஸ்ட் எல்லாம் சிறைலாம் வந்து ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப எமோஷனலா படம். நல்ல படம். பீஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வர ஓ வேண்டியது ஃபீல் ஆக்சுவலி. குட் படத்துக்கும் இந்த படத்துக்கு வித்தியாசம் தெரியாம சிறையெல்லாம் நாங்க வந்து பேசுறீங்க. ஒத்துக்கிறோம்ப்பா, நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க பீச்ல வந்து சில கிளாஸ் இருக்குன்னு இல்ல ஒத்துக்கிறோம். இல்ல ஆக்சுவலி நான் ஏன் சொல்றேன் இருங்க, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லதுதான் சொல்றேன். இந்த கோவிட் கிரைசிஸ்னால வந்து அவங்க ஒரு சில ஷூட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க, அதெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகல. இது யாரு அதனால அந்த பேசுறது? மாதிரி விக்கி நானு. சரி சரி சரி. அதனால வந்து அவங்க அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் சிஜி எல்லாம் பண்ணி போயிட்டாங்க. ஆக்சுவலி அது இல்ல வந்து இல்ல எனக்கு நல்ல ஓரளவுக்கு பிடிச்ச படமும் பீஸ்ட் தான். ஆனா 7 வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை. அந்த ப்ரோ மேக்கிங் எல்லாம் நான் சீரியஸா நான் சொல்றேன், உண்மையா அது சரியான சுவாமி படம். இல்ல நான் ஏன் நான் சொல்றேன் வந்து சத்தியமா மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியாவது பாத்துருவேன். பீஸ்ட் ஐயா நல்லா நிறைய இருக்கு. சீன்ஸ் வந்து இன்னும் தங்கிங்க பண்ணிருப்பாங்க. இவனுக்கு ஆக்சுவலி அதான் படம் ஒரு பிடிக்கும். ஒரு அதுல சரியா என்ன விக்கி பிரச்சனைனா பேசிக்கிட்டோம். விக்கி பேசுங்க விக்கி. இந்த கோவிட்ல வந்து எல்லாருமே ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல. அந்த விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாம் நிறைய ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால நிறைய பிரச்சனை. அந்த ஷூட்ஸே ஒழுங்கா அது கோஆர்டினேட் பண்ண முடியல அவங்களால. ப்ரோ அது அதனால அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி அப்படி வந்தது. இல்ல இல்ல மத்தபடி அவங்க கிளைமேக்ஸ் பிளான் பண்ணதெல்லாம் வேற மாதிரி ஆமா பயங்கரமா. விக்கி ப்ரோ, அது அபிஷேக் ராஜான்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இன்டர்வியூலயே சொல்லியிருப்பான், அதனோட ரிட்டர்ன் இது வேற, எடுத்தது இது வேற. இல்ல ஆக்சுவலி நான் ஒரு பாயிண்ட் அந்த விஎஃப்எக்ஸ் டீம்ல இருந்தேன். இதனால சொல்றேன். உங்களை தான் ஏன் தேடிக்கிட்டு இருந்தேன். நல்லா அந்த இன்டர்வெல் எல்லாம் எப்படியா எடுத்தீங்க? இல்ல ஆக்சுவலி நான் அந்த ஷீல்ட் எல்லாம் வச்சு எல்லாம் சுடுவாங்க பாத்தீங்களா, ப்ரோ அந்த இல்ல சீன்ஸ் எல்லாம் நானு ரொம்ப ஃபர்ஸ்ட் உரி இல்ல எப்ப நான்லாம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே என்ன ப்ரோ. பண்ணேன்னா அப்போ வந்து கேளுங்க, கேஜிஎஃப் 2 வந்துருச்சு. கிளாஸ் வேற பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் பாப்போம்னு பீச்சுக்கு போய் உட்காந்துருக்கேன். மத்தியானம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேஜிஎஃப் 2 பார்த்துட்டு வந்து இது நான் வர பில்டப் பண்ணி வச்சிட்டேன், அவங்களும் பார்த்துட்டு சாவட்டும்ட்டு போய் படம் அருமையா இருக்குடா மாசா இருக்குன்னு பில்டப் பண்ணிட்டேன். இன்டர்வல்ல போட்டு கலாய்க்கிறாங்க. இல்ல என்னடா இது ப்ரோ, கார் படம் வந்துச்சு வந்து பறக்கு. நல்லா தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸும் இன்டர்வல் போர்ஷன் தவிர கார் பறக்கிறப்பயே நான் அதுதான் மனசை விட்டேன். இன்டர்வலும் ப்ரோ சரி கிளைமேக்ஸும் ரைட் இதெல்லாம் அவ்வளவுதான். என்னையா ஐயா எனக்கு ஒரே புரியவே கேள்வி இல்லை, ஐயா. இதெல்லாம் தப்பு புரியுதா?
ஐயா ஒரே என்ன எனக்கு கேள்வி. புரியல ஒரு ஏரியா இடத்த இதோ பாரு ஏமா இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பில்டிங் விட்டு பில்டிங் கார் பறக்கும் போது அது ஏத்துக்கிறீங்க லாஜிக் வேணும் சேமா. நீ என்னையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பேசுறீங்க இருந்து மனசாட்சியோட செகண்ட் பேசுறீங்க ஃப்ளோருக்கு எப்படியா ஒரு பறக்கும்? நிமிஷம் இரு 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 அதுவும் அது என்ன இரியா கார் ஒரு நிமிஷம் பறக்குது? அமர்நாத்தோட ஏதோ பேச வர்றாருயா அப்போ முடியும். இனி எனக்கு எப்படி ஏ தெரியுமா இரியா இருக்கு நான் ஒரே ஒரு பேசிட்டு இருக்கேன் நிமிஷம் டோல்டு பைத்தியக்காரனா நீ பேசிட்டு இருக்கவன நிப்பாட்டிட்டு அடுத்தவன பேச அவர் சொல்ற. பேசிக்கிட்டே நான் இருந்திருக்காரு பேசி நீ முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசுவாரு. அவருக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நீ மூடு. இருங்க அமர்நாத் பேசுங்க அப்புறம் பேசுவான் நிப்பாட்டி நீ பேசாத. நீ பேசு. பேசுங்க தோழர் பேசுங்க தோழர். டோல்டு கடுப்பாவதுடா. பேசி சொல்லடா இப்ப பேசு. நீ மூடிட்டுறா நாங்க பேசிக்கலாம். இப்ப நீ பேச பார்க்கலாம் என்ன கருப்பாரு பாக்குற வந்துகிட்டே இருக்காத நீ. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா தயவு செய்து. பேச பார்க்கலாம். ஒரு கதை சொல்ல விடுறான் அவன் குறுக்களை வந்து நீ பேசாத நிப்பாட்டி அவன் பேசட்டும். கோபிநாத் இவர் பெரிய கோட்டு சுட்டு கோபிநாத் வந்து மைக்க பிடிங்க அவர்கிட்ட கொடுப்பாரு. அவன் உட்கார்றா கோவத்து வாங்கிட்டு அமைதியா இருங்கடா. மியூட்டு மியூட்டு போடுறான் பாரு. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண அப்புறம் இருக்க டோல்டு. தம்பி நான் போடவே இல்லை தம்பி, கையை வீடு வந்து போல. பேசுங்க அமர்நாத். தோழர் ஒண்ணும் இல்ல தோழர், இந்த சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின்ஸ்ல வர விஜய் அண்ணா படம் மட்டும் எதுக்கு தோழர் வந்து ஃபிளாப் ஆன மாதிரி இருக்கு? அதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா? பீஸ்ட் நல்லா ஓடிச்சியா, நீ வேற ஃபிளாப்ன்ற அந்த படத்தை. ஏங்க அதுக்கு முன்னாடி நீங்க குருவி பாருங்க, குருவி சுறா இதெல்லாம் நான் ஒத்துக்கல. குருவி எல்லாம் நான் வந்து 50வது நாள் போய் பார்த்தேன். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த படம் முடிச்சுட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எடுக்கிறாங்க என்ன சார் படம் நல்லாதான் இருக்கு, ஏன் சார் அந்த சீனை வச்சீங்க அப்படின்னாங்க. இதுவே தளபதியா இருக்க வச்சுதான் அங்க இது பிரிட்ஜ் மேல குதிக்க வச்சேன், சூப்பர் ஸ்டார் இருந்தா நேரம் ட்ரெயின்குள்ள குதிக்க வச்சேன்னு இருப்பான். நல்லா மனசே விட்டு எப்ப விட்டுறா என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு மினி பட்ஜெட் வீஷோ கேஜிஎஃப், அது நாம அப்படி நினைக்கிறோம். பிரபாஸோட படங்க அது. அந்த படம் ஒரு கதை அது. இல்லங்க அதெல்லாம் சின்ன வயசுல பாக்கும்போது நான்லாம் இந்த ஒரு ஃபுட்பால் மூமெண்ட் இல்ல வாயில சட்டை வச்சுட்டு ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு ஒரு பையன் இருப்பான அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான்லாம் அந்த படத்தை. ஒரு 6வது 7வது படிக்கும்போது பார்த்தேன், என்ஜாய் பண்ணிட்டோம் அந்த படத்தை. அதை ஓடலான்னு இப்ப பீஸ்ட் ஓடலான்ற அந்த மாதிரி தான் அதுவும். கலெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க படம் அதெல்லாம் ஓடிச்சுதான். அந்த கருப்புலயுமே அந்த சூர்யா வந்து ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிங்கம் கெட்டப்ல ஒரு ஓடிடில வந்து பின்னாடி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம். ஆக்சுவலா வந்து அது என்னன்னா ஒரு சில ஸ்டன்ட்ஸ் வந்து டைரக்டாவே அவங்க பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அடுத்த ஷூட் இருக்கும். திடீர்னு வேற படத்துக்கு ஒரு நடிக்க போகும்போது திடீர்னு கால இதெல்லாம் இதாயிடுச்சுனாலும் பிரச்சனை ஆயிடும். ஓகே, அந்த ஷாட் மட்டும் வேற யாரும் வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபேஸை மட்டும் எடுத்து வேற சூர்யா அவரோட ஃபேஸ் எடுத்து அந்த போட்டோ மட்டும் வச்சு ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல பிளர் போடணும். பிளர் போட்டு ஸ்மோக் போட்டு லைட்டா அந்த மோஷன் வரும். இப்ப கையை நீங்க வேகமா இழுத்தீங்கன்னா பிளர்ரா போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஷாட் வந்து சூர்யா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க, நிறைய பேர் வந்து அவர் நடிக்கவே அப்படியே சொல்றாங்க. சரி, ஒரு சில ஷாட்ஸ் ஹீரோ வேணும். சரி, எனக்கு விக்கிட்டோட அதை விடுங்க. நம்ம கூலி படத்துல ஒரு சீன்ல அந்த மேன்ஷன்ல நிக்கும் போது அந்த ஃபைட் சீனை பத்தி சொல்லுங்க. புரியல, எதை சொல்றீங்க? தலை மட்டும் தனியா தெரியுங்க. பாலம் இருக்கும், அந்த பாலத்தை உடச்சு கீழே போய் விடுவாங்க. இப்போ வந்து நான் பாகுபலியில ஒரு சீன் சொல்றேன், எனக்கு அந்த ஷாட் தான் டெஸ்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அது எந்த கம்பெனினாலும் நான் சொல்லல. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அந்த விபூதி எடுத்து நெஞ்சில பூசுவார் பாத்தீங்களா, அதுல வந்து சொல்லுங்க. அதுல வந்து ஒரு 6 பேக்ஸே கிடையாது. தொப்பருக்குமா இருக்கு? தொப்பன்னு சொல்ல முடியாது, கரெக்டா பாடி வச்சிருப்பாரு. அவனுக்கு ஆனா 6 பேக்ஸ் கிடையாது. அவருக்கு 6 பேக்ஸ் மாதிரி அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி எல்லாம் நீங்க பாக்குறதெல்லாம் அது மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஷாட் சிஜி பண்றது. அதனால ஏன்னா அந்த கேமரா ஜூம் ஆகும், அந்த விபூதி பறக்கணும், ரத்தம் கொட்டணும், பின்னாடி அந்த அரண்மனை மாதிரி இருக்கிறது சிஜி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல. அதே மாதிரி நம்மளோட அதே மாதிரி ப்ரோ இன்னொன்னு, நீங்க பீஸ்ட்ல ஒர்க் பண்ணதுனால கேக்குறேன், இந்த அவுட் பாக்கும்போதே தெரியும் தானே இந்த சீன்லாம் ரொம்ப கிரிஞ்ச் ஆயிடும், தூக்கி வச்சு செஞ்சுடுவாங்கன்ட்டு.
ப்ரோ நிறைய சீன்ஸ் ப்ரோ. இப்போ நான் கம்பெனி விட்டு வெளியே சொல்ல மாட்டீங்களா நீங்க? இல்ல அவங்க எல்லாம் வர மாட்டாங்க ப்ரோ, எல்லாருமே வர மாட்டாங்க. நான் இந்த ஐலாண்டோட டைரக்டர் பாத்திருக்கேன், சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் கேட்கணும்னு தோணும். சுறாலாம் அந்த டைரக்டர் கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல சார் இப்படி வரீங்க அப்படின்னு ஏன் வெளியே போடா அப்படின்னு இருப்பேன் நான்லாம். அது எப்படி தலைவர் ஒத்துக்காருன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, அது என்னன்னா கதை சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் எல்லாம் சிஜில நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத போது அது வந்து காமெடியா வந்துடும். அப்படி போன படம் தான் கொச்சரே. அது எனக்கு வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த என்ன ரப்பர் செருப்பை போட்டு விட்டுருப்பாங்க, அதான் என்னால ஏத்துக்கவே முடியுது. இன்ன வரைக்கும் என்னால ஒரே ஒரு படம் எனக்கு பிடிக்காதுன்னா அது சுறா மட்டும்தான் தெரியுமா. எல்லா படமும் எனக்கு படமா பிடிக்கும், பாட்டெல்லாம் பிடிக்கும், காமெடி பிடிக்கும். ஆனா ஒரு சில சீன் எல்லாம் கிரிஞ்சா பண்ணி வச்சிருப்பாங்க, அதான் பிடிக்காது. அந்த ஒரு கோட் சூட் போட்டு ஒரு தொப்பி ஒண்ணு போட்டு நிக்க வச்சிருப்பாங்க, அது கிரிஞ்சா இருக்கும். இல்ல இல்ல அந்த ஃபுல் ஷேவ் லுக்ல கொஞ்சம் இதா காட்டியிருப்பாங்க அவரை. ஷார்ட் ஆனது எதுலன்னா அந்த சீமா ராஜா ராஜா போஷன் வருதுன்னு சொல்லி எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாம பாருங்க. அந்த டைம்ல அப்படியே சதந்துட்டு இந்த படத்துக்கு எதுக்கு எவ்வளவு சதந்து. எந்த படத்துல? சீமா அந்த படத்துல ஈட்டு போட்டு அடிக்கணும் அவனை. நான் வந்து அந்த டிஸ்கஷன்ல இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஏதாவது ராஜா போஷன் இந்த படத்துக்கு ராஜா போஷனுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல பேர் வச்சுட்டாங்க சீமராஜான்ட்டு, அதனால ராஜா போஷன் வச்சிருக்காங்க. விக்கி தோழர் F1 பாத்தீங்களா? நல்லா இருந்தது. அதுல அந்த ஃபர்ஸ்ட் சீன் அந்த ட்ரோன் ஷாட்ல இருந்து வந்து ஸ்கிரீனை ஃப்ரீஸ் பண்ணி அந்த கார் போகும் தெரியுமா? அதெல்லாம் சரியான ஷாட்டியா அப்பா. அதெல்லாம் எப்பயும் தமிழ் சினிமால அச்சீவ் பண்ணுவாங்க இருக்கு. அதெல்லாம் நல்லா சமம் இருக்குங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அந்த படம் ஒழுங்கா ஓடல, எல்லாம் கடைசி கிளைமேக்ஸ் வந்து சிஜி ஒழுங்கா பண்ணல. பட் ஆனா ஐலாண்ட் நம்ம தமிழ் சினிமால ஒரு நல்ல சிஜி பண்ண படம். ஆக்சுவலி நீங்க காமெடியா நினைக்கலாம், பட் ஆனா ஒரு எஃபெக்ட் நல்லா போட்டிருப்பாங்க. ஐலாண்ட்ல அந்த பொம்மை வந்து ஆக்சுவலா சிஜி கிடையாது. பாதி இடத்துல சிஜி, பாதி இடத்துல ரியல் ஆள் தான் நடிச்சது. இல்ல பொம்மை வந்து அந்த சின்னஸா ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் அந்த டெடி படத்துல எதுவும் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஃபுல்லா 3D ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 3D பொம்மை உண்மையாவே 3D கிரியேட் பண்ணாங்க. ஓ படம் ஃபுல்லா அந்த பொம்மை டிராவல் ஆச்சா ஆக்சுவலா? இல்ல நடிக்க வச்சாங்க ஆட்களா? ஆட்கள்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாவே 3D தான். என்ன படம் மார்க் பண்ணாங்க? கேமரா பொம்மை வச்சிருவாங்க. இப்ப இந்த ஷப்பான்னு ஒரு படம் வந்துருக்குல்ல, ஷப்பாடு ஒண்ணு பொம்மை வச்சுட்டு அந்த பொம்மையை வந்து அழைச்சிட்டு அந்த 3D இன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அந்த இடத்துல. ஆனா அதுல என்னன்னா அவரு அந்த சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு பாத்தீங்களா மேல மத்தபடி கட்டி. அதெல்லாம் ஃபுல்லா அந்த அது பின்னாடி ஃபுல்லா அந்த சிட்டி மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் சீச்சிங்க, அதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கலாம். உண்மையாவே அதெல்லாம் மெத்தபடி லைட் எல்லாம் ஒழுங்கா செட் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸ்டுடியோல போயிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. சரி ஒரே நிமிஷம், எனக்கு இந்த சேமா பூமர் உங்ககிட்ட ஒரு கேள்வி. கடைசி விவசாயி படம் பாத்தீங்களா? அது வரைக்கும் அந்த படத்தை பார்த்ததே இல்லை. சரி நீ பாத்துருந்தா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பேன். ஆனா இப்போ இல்ல நான் உண்மையா பார்க்கவே இல்லை. டிவி கேட்டலர் இருக்காரா? இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி சில விஷயத்த குளோரிஃபை பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுல இது ஒண்ணு. எது கடைசி விவசாயா? எப்படி என்ன குளோரிஃபை? அது தெரியல எனக்கு. ஆனா நான் ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது முருகருக்கு பெரியாருன்னு தூக்கி வச்சு கருப்பு சட்டையோட அந்த தாத்தாவை நடக்கிட்டு ஃபயர் விட்டுருப்பான். அப்படிலாம் கிடையாது. எனக்கு அதுதான் சொல்றேன் பாருங்க, பண்ணது இயற்கை விவசாயத்தை பத்தி. ஓகே அதான கான்செப்ட். விவசாயம் பண்றதுதான் கான்செப்ட். அதுல மத்த எல்லாரும் இயற்கை விவசாயம் கிடையாது. தக்காளிக்கு அந்த விதை கொட்டை இயற்கை விவசாயம் எல்லாம் இல்ல. பண்றது விவசாயம் எல்லாருமே இடத்த வித்துருவாங்க. இந்த தாத்தா மட்டும் தான் வச்சிருக்காரு. சரியா? அதெல்லாம் விவசாயம் பண்றப்போ இந்த மாதிரி ஹைபிரிட் சீட்ஸ் போகாம நான் நார்மலா பண்ற விவசாயத்தை பண்ணுவார். அவ்வளவுதான். அது வந்து நாட்டு முறையில அந்த படத்தை பாருங்க. சேமா லைவ் சவுண்ட்ஸோட அந்த படம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். அரும்பு பெயிண்ட் அடிச்சுட்டா போய் பாப்பாரு. சரி நீ பாத்தியா? கருத்து எல்லா படமே பாப்பேன். உள்ள போய் பார்த்தா சாமி படத்தை காட்டிட்டாங்க வந்து. எனக்கு அந்த படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல உண்மையா. அதனாலதான் பார்க்காம போய் இன்ட்ரெஸ்ட் வந்து நானே பார்த்தேன்.
ஒரு சில நானும் படம் எல்லா எனக்கு படம் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பேன். பாலையா படம் தான் எனக்கு பாலையா படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கே பிடிக்குமே. நான் இல்லப்பா அதெல்லாம் பார்ப்பேன். எங்க வீட்டுல இவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க பாலையா வந்து மகேஷ் பாபு படம் எனக்கு பிடிக்கும். மகேஷ் பாபு படம், அல்லு அர்ஜுன் இவங்க படம், எல்லாம் வந்து ராம் மெய்யழகன் புத்தேனி. பிடிக்குன்னு சொன்னாதான் ஓகேவா? ஆச்சரியம். இப்பயே தெரிஞ்சு ராம் பத்தேரி அந்த படமும் நல்லா இருக்கும். இந்த கடைசியா வந்துச்சுல நல்லா இருக்கும். படம் பேர் மறந்துருச்சு. அது அந்த அதுதான் கீர்த்தி இவருதான் சுரேஷ் கூட director. அக்கண்டா 2 எடுத்தார்ல அவர்தான் போட்டி director அதுக்கு. அவன் தான் இருக்கு. எனக்கு இந்த ராம் புத்தேனி படத்துல கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு படம் நடிச்சிருப்பான், ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 பேரும் அமெரிக்கா போவாங்க. ஞாபகம் இருக்கு. அந்த படம் பாரு அது எல்லாமே பயங்கரமா நல்லாதான் இருக்கும். இருக்கு. அதே மாதிரி இந்த ராம் புத்தேனியும் எமோஜி அதான் ராம் புத்தேனி இவனை பேச விட மாட்டான். ராஷி கண்ணா அந்த கல்யாணம் பண்ற படம் ஒண்ணு இருக்கும். அது நல்லா இருக்கும். எமோட்ல வாங்கி எடுக்கிற எமோட் சேர்க்க சொல்லணும் சீக்கிரம். நீங்க பேசும்போது அந்த எமோட் போட்டுக்கலாம். எனக்கு மகேஷ் பாபு படம் என்ன ஞாபகம் இருக்குன்னா, டென்ஷன் ஆனா பால் குடிக்கணும், அப்புறம் காஜல குடிடா குடி, அது ஒண்ணுதான் ஞாபகம். அது வேறயா? டாப்பு மகராஜ் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டாப்பு மகராஜ் நல்லா இருக்கும். சேமா வந்து ஆகாஷ் இருந்தாப்புல நீங்க எல்லாம் வந்தேரிகளாடான்னு கேட்டிருப்பாப்புல. சவாலிச்சு போயிட்டீங்க. என்ன கேடித டெவில்னு ஒரு படம் இருக்கு, போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். ஓகே 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 ஓகே. இருங்க, திமுக தோழர் வந்திருக்காரு, சொல்லுங்க ஜான் சுரேஷ். தெரியாம மைக் கொடுத்துருக்காரு போல. தெரியாம. சரி சரி. செபீரன் என்ன இப்ப தெலுங்கு படம் பார்த்தா வந்தேரியா நாங்களா? எனக்கு புரியலையே. நான் இது பார்த்தேன் கடைசியா அந்த செப்டிக் டேங்க் மூடி எல்லாம் எடுத்து பறக்க விடுவார்ல ஒரு படம். அது என்ன படம்? பாலையா படம். கேசரிங்க, கேசரி. அதுலயா? இல்ல கேசரி இல்ல, கருப்பு சட்டை போட்டு கேசரி கிடையாது. அப்பா பையன் 2 பேர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்பா பையன் கிடையாது, அண்ணன் தம்பிடா. அப்பா பையன் தான். இந்த இவ ஹனி ரோஸ் நடிச்சிருக்கா. வீரசிம்மா ரெட்டி. அதுதான் பார்த்தேன். சரியான படம், நல்லா இருக்கும். அந்த இதுல ஆளுங்க எல்லாம் கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க, கார் அப்படியே மேல போயிட்டு இறங்கும் தெரியுமா? அது விட இந்த செப்டிக் டேங்க் மூடி எடுத்து அடிப்பாரு, ஒரு சரியான சீன். அந்த படத்துல எனக்கு வரலட்சுமி பயங்கரமா அடிச்சிருக்கீங்க. அது அந்த சீன் அந்த வச்சுட்டு நில்லா தின்னுன்னு சொல்லும் பாரு, பயங்கரமா. நான் ஹனி ரோஸ் காண்டியே படம் பார்த்தேன், சரியான படம். ஹனிரோஸ்ல அதுல பெருசா ஒண்ணுமே இருக்காது. அதுக்காண்டிதான் படம் பார்த்தேன். அப்புறம் வந்து பாலையாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இது தவறு தோழர்களே, தவறு. சொல்லுங்க டக்குனு. யார் அவன்? பூமருங்க, அவன் ஏதோ பேசுறான். இதுல என்ன தவறு புரியலையே? ஹீரோயின் காண்டி படம் பார்க்க கூடாது நீங்க எல்லாம்? பானாதிக்காது. ஆனா அதுலயுமே ஸ்டீவே அவன் அப்பா கேரக்டர் தான் நல்லா இருக்கும், மகன் டம்மியா தான் இருப்பான். அப்பா தான் வெயிட். அதுல பாலையா இருக்க சொல்ல பக்கத்துல இருக்க ஆக்டர் கம்மியா தான் இருப்பான். 2 பேருமே பாலையா தாங்க. அப்படியா? அப்பாவும் பாலையா தான், பையனும் பாலையா தான். பையன் கேரக்டர் தான் இது, அப்பா கேரக்டர் தான் வெயிட்டா இருக்கு. இல்ல இப்ப ரிலீஸ் ஆயிட்டானா விஜயராஜகிருஷ்ணன்? எனக்கு அதே ஃபீல் ஒரு படத்துல பிகில்ல வந்துச்சு. அந்த அப்பா கேரக்டர் அளவுக்கு பையன் அவ்வளவு வெயிட்டா இருக்க மாட்டான். நவீன் அலியா ராஜேஷ் ரிலீஸ் ஆயிட்டானா? இல்ல ரிலீஸ் அவன் ஜாமீன் மேல தான் தள்ளுபடி பண்ணி பேட்டி கொடுத்துருக்கு. இப்ப வெளியே வந்து பேட்டி கொடுக்குறோம், கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? வெளில வந்துட்டான், மேல போடுற மாதிரி. அது போலீஸ் எஸ்பி ஆபீஸ்ல வெளில வர்றதுன்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறது, மேல போட்டுருக்க பாருங்க. அவனுக்கு ஜாமீனி கிடைக்கலடா இன்னைக்கு, அப்ப எப்படி வெளில வருவான்? சும்மா கூட்டு போறான், மறுபடியும் இது போட்டு கூட்டு போயிருக்காங்க. சொல்லிருக்கான், என்ன டிவிக்கேல கூப்பிட்டாங்க போல, அதனால இப்படி பண்ணிட்டு முரளிக்கு நான் அமிச்சேன், குரூப்லயும் போட்டேன். ஆமா ஆமா, அது அப்பயே வந்துச்சு. நான் இதுவே போட்டாச்சேயா ப்ரோ. ஜூலை 23 ஜூலை 24 படம்? ஜூலை 24 அப்படின்னு சொல்றாங்க. நெட்லயே 1.5 கோடி பேர் பாத்துருக்கானுங்களா? நெட்லயே 1.5 கோடி பேர் பாத்துருக்கானுங்களா? பாத்துருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஹலோ
சாண்டி நல்லா இருக்கியா சாண்டி? நான் இருக்கிறது இருக்கட்டும், இவனுங்க எல்லாம் அவனே வந்து சேர்ந்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. இதுல எங்க இருந்து இவனை கூப்பிட போறாங்க? பயங்கரதான் சாண்டி பிரியாவுல. முன்னாடி உள்ள போய் உட்கார்ற ஒரு 15 நாள் கழி தின்னு, இல்ல கம்பி எண்ணு, முடியலன்னா ஏதாச்சும் கல்லு ஓட ப்ரோ சென்சார் உடம்பாச்சும் என்னைக்கு குறையும், வரும்? பன்னி மாதிரி அபிஷியல் வளர்ந்துருக்குது. அப்டேட் என்னைக்கு வரும் தெரியுமா? தெரியல ப்ரோ. இந்த ஹைசன்பர்க் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் தான் அந்த அனிருத்துக்கு பாட்டு எழுதுறவரு. அவர்கிட்ட கேளுங்க. ஓ அனிருத் கூட இதா இருக்காரா? ஆமா ஹைசன்பர்க் இருக்காரு பாருங்க, இவர் தான் அவரு. மாறுவேஷத்துக்கு ஒளிஞ்சிருக்காரு. சாண்டி உண்மையா உனக்கு தெரியாதா? ஹைசன்பர்க் பேசி பாரு, உனக்கு தெரிஞ்சவர் தான் சாண்டி. யார் அவரு? பேசி பாரு, உனக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்சவர், பழக்கப்பட்டவர் உனக்கு. சொல்றா சாண்டி. ஏய் நீயாடா தாலிஃபு அப்படின்னு கேட்குறான். இல்ல நீ ஹேன்சன்பர்க்னு சொன்ன உடனே சரி நான் ப்ரொஃபைலுக்குள்ள போய் பாக்கலான்னு கூட அவன் பேருக்கே டேக் போட்டு வச்சிருக்கான். ஈஸியா மாட்ட மாட்டியா? என்னையா நீ எல்லாம் ஐடியில பேரை மாத்தி வச்சிருக்கேன், மாட்டக்கூடாதுன்னு மாத்தி வச்சிருக்கேன். டிவி சவுண்ட் ஓடுதுங்க, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. என்ன ஆதி இங்க என்ன சன் மியூசிக் சேனலா ஓடிக்கிட்டு இருக்குது, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்றதுக்கு என்ன நீ? அவனுங்க சும்மா சும்மா சொல்லி உயிர் எடுப்பாங்க, இதுல நீ வேறயா? சேமாவும் சாண்டியும் பேசுனா எப்படி இருக்குமோ அதான் மெய்யலகன். வேணாம். இந்த ஆளு சிங்கப்பூர் போற வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எனக்கு சந்தேகம் வருதுப்பா. இன்னமும் இவனுக்கு டிஎம்கே சப்போர்ட் வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ஃப்ளை பண்றது சம்மன் கொடுத்திருக்காங்க. சம்மன் கொடுத்தவன் வெளிநாட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன யோசிக்க வேணாமா? அவ்வளவு இந்த ஆளு வெளிநாட்டுக்கு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதுதான் ராஜா, முன்கூட்டியே போட்டு கொடுக்கணும். சாண்டி உன்னை மாதிரி ஒரு ஆபீசர் இல்லாம போயிட்டாங்க சாண்டி, வேற ஒண்ணும் இல்ல. கம்முனு சாண்டி, நீ ஃபாரின்ல போலீஸா இருக்கிறத விட்டு இந்தியாவுக்கு வா. இவனா இன்ஸ்பெக்டர் தான் இருக்கா சாண்டி? நம்ம பஞ்சாயத்துல என்ன பஞ்சாயத்து பால் டயர் ஆர்டர் பண்ணிருக்குதா? இல்ல துபாயில உட்காந்துருக்காம கேள்விப்பட்டேன். அதுதான் உள்ள இருந்தோம்னா அப்புறம் டக்குன்னு கைது பண்ண வேண்டிய நிலைமையில ஏதாச்சும் பாஸ்போர்ட்டை முடிக்கிட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆக முடியாதே. பஞ்சாயத்து துபாயில இருக்கு. புகழேந்தி ஐயா 5ஆம் தேதி லண்டன் போறாரா? துபாயில பால் டயல் கிடைக்குமா தெரியலையா? ஏன்டா சாண்டி இல்ல 10,000 வச்சு லண்டன்லாம் போக முடியுமா? அது அப்பா, அது அங்கிள் குளத்தூர் கோமானது, அது வேற. ஆனா இவருக்கு சொத்து கணக்கு வேற எல்லாம் கட்டியிருக்காரு. குளத்தூர் கோமான் காட்டின கணக்கு தான் 10,000, ஆனா இவர் காட்டின கணக்கு வேற இல்ல, அதிகம் இல்ல. சென்னையில இருந்து பெங்களூர் விஐபி சீட்ல போறனாலே 13,000-14,000. கண்டிப்பா பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட போவாங்க லண்டனுக்கு. கண்டிப்பா கேட்டா கட்சி காசு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். கட்சிக்கு நிதியில எழுதிடுவாங்க. இதெல்லாம் வேற என்ன பண்ணுவாங்க? ஓ என்ன சாண்டி இறக்கி விட்டீங்க? இறக்கி விட்டீங்களா? அவனே போயிடும். ஓ அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டிஸ் சேவிங்ஸ் அப்படின்னு திரும்ப ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அவங்களே நாட்டுக்கு ஒரு லையபிலிட்டி தானே? இல்ல காலில இருந்து பாவம் நியூஸ் ரொம்ப எக்கு பக்கம் போகுது இல்ல, அதனால மடைமாற்றம் பண்றாங்களாம்.
அம்மாடி. எங்க பூமர் எங்க போயிட்டாரு? பூமரை அடிச்சு பண்ணிட்டீங்களா எல்லாரும் நல்லா சேர்ந்து? இருந்தது. ஸ்டீவி தான் பூமரை அடிச்சு உள்ள தட்டிருக்கேன். யாரையா சவுண்ட் இருந்தது? ஹைசன்பெர்க் தான் ஏதோ பவுடர் தடவி மூக்குல இழுத்துட்டு இருக்கேன். ஏன்டா ஐயோ, நீ வேற? வடபாடி நீ வேற நம்ம கட்சியே அப்படிதான் கடிக்க உன் போட்டு வாய் நீ வேற. ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டுட்டு போயிருக்க. நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு எதையாவது சொல்லி விட்டு போயிட்டு புரியல. அப்படி சத்தியமாடா அவனுக்கு பேசல. இவன் பவுடர் இழுக்கிறான் அப்பனுக்கு வந்து பேசானுங்கடா ஸ்டீவ் இது கேட்டு போய். அப்படியே பேசுவானுங்க. இவெல்லாம் ஐசன்பெர்க் நாட்டுக்கே தேவையில்லாத வேலை. இல்ல நீ வேறயா? இங்க இருந்து கேட்டு போய் பாஸ் அங்க ஒருத்தன் அப்படின்றானுங்க. இது தேவையா? இல்ல முரளி பேர் வேற ஐசன்பர்க்னு வச்சிருக்கான், சொல்லவா வேணும்? அந்த கருமத்தெல்லாம் நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லடா. நீ பார்த்தது இல்ல, ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன இதுல பஞ்சாயத்து பால்டாயில் கொடுத்தே இல்லையோ, நம்ம பாரின்னு கோடி வர வேண்டிய நிலைமைக்கு ஆக்கி விட்டாலும் விட்டுருவாங்க இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி. அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்களை கேடுகட்ட கருணாநிதி வேணாம் எனக்கு வருது. கண்ட்ரோல் பண்ணிக்க. வார்த்தை இந்த மாதிரி வார்த்தையில விட்டுறாது, நீ கெட்ட வார்த்தையை கூட விட்டுரு. பூமர் எங்கயா? பூமர் போயிட்டாரு, ஏதோ ஒரு ஸ்பேஸ் கேட்க போயிட்டாரு. சாப்பிட்டீங்களா? ஓ மிஸ்டர் ஓ ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காரு ஆகாஷ். மிஸ்டர் ஓ டிவிகே பிளாஸ்ட் அவர் காலையில வராருங்க. நம்மளதான் எதுக்கு பிளாக் பண்றதுன்னு தெரியல. எதுக்கு பிளாக் பண்றாரே தெரிய மாட்டேங்குது. சந்தில இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பிளாக் பண்ணிருக்காரு, அது அவருதான். என்னையும் அப்படித்தான். என்னை யாருமே வீணா பிளாக் பண்ணிருக்காயா? என்னை 2 பேர் பிளாக் என்ன ஒருத்தன் முதல்ல பிளாக் பண்ணானா இவர் நண்பன் ஐடி. அப்ப இவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்ட வெஞ்சர்த. அப்புறம் வெஞ்சர் ஸ்கிரீன்ஷாட் ஒரு நாள் எடுத்து போட்டானே. ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணது நண்பன். அவனா பிளாக் பண்ணிட்டு போயிடுறான் அந்த நாய். வீக்கெண்டு எப்படி போகுது? நல்லா இருக்கும். வயதா இருக்கா? ஒண்ணும் இல்ல வீக்கெண்ட்லாம் ஒண்ணும் இல்ல, போயிடும். ஆமா இந்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. நல்ல படமும் போற மாதிரி. ஆமா கட்டாகுஸ்தி மொக்கையா இருக்காமே. ஒன்ன அளவுக்கு இல்லன்னா. அப்சஷன் பாத்துட்டீங்களா கைஸ்? நல்லா இருக்கா? நாளைக்கு போலாம்னு இருக்கேன். நான் பாத்துட்டேன், நல்லா இருந்துச்சு படம். தியேட்டர்ல பாக்குறது நல்லா இருக்குமா அது சொல்லுங்க. நல்லா தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சரியான எக்ஸ்பீரியன்ஸா. மியூசிக் அதுவும் பயங்கரமா இருக்கும். கார்ப்பரேட் எம்ப்ளாயி நாளைக்கு வேணும்னா படத்துக்கு போவீங்க. நாங்க அப்படியா? நீ ஓனர், நாங்க லேபர். ஆமா நீ வந்து ஒரு முதலாளி, நாங்கெல்லாம் பாட்டாளி. கஷ்டம் எனக்கு தான் தெரியும். டோல் எங்கடா போயிட்டான்? ஏதோ ரெக்கார்ட் போட போயிட்டானா தெரியலப்பா, கனெக்டிங்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிட்டே இல்லையா? மணி என்ன 7:30 தான் ஆகுது. உனக்கு எத்தனை மணி ஆகுது தாண்டி? எனக்கு 10 மணி காலையில. அப்புறம் என்ன ஹால்ல சாப்பாடு சாப்பிட்டியா நீ? என்ன பிரெட் சாண்ட்விச்? சாப்பாடு எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா மதிய சாப்பாடு தான். இப்போ என்ன நீயே சமைச்சிருவியா? இல்ல, ஆன் தி வே. அந்த இதெல்லாம் இருக்கா? இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கா உங்க பக்கத்துலயே? ஓகே ஓகே. எக்ஸ்பென்சிவா இருக்காதா? என்ன ஒரு $20 ஏன் 1 hour சம்பளம் அது. 1 ஹவருக்கு $20? ஐயா எனக்கு தெரியும் 4 மாசம். சாண்டிலா பெரிய கையா, சும்மா கிடையாது. இல்ல இன்க்ளூடிங் டாக்ஸஸோட 1 ஹவருக்கு 20. ஆஃப்டர் டாக்ஸஸ் எல்லாம் 18 தான் வரும். 18 அதிகம்யா. இதுக்கு சாண்டி என்ன சாதாரண ஆள் நினைச்சியா மைக்கிள்? நான் ஒரு மணி பாக்குறது சாதாரண செக்யூரிட்டி கார்டு வேலை, ஓகேவா? டாக்டிக்கல் செக்யூரிட்டி வேலை, பெருசா ஒண்ணும் கிடையாது. என்ன சாண்டி அப்படிலாம் சொல்லாத. எவ்வளவு நேரம் ஷிஃப்ட் பாப்பா சாண்டி? ஜஸ்ட் 8 hours.
அப்ப படப்படி அப்ப 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சம்பளத்துக்கு சாப்பிட்டே கழிச்சிருவேன். இல்லையா அப்படி பார்த்தா கூட ஒரு 5000 ரூபாய் வரும் ஒரு நாளைக்கு. இல்லையாப்பா இந்தியா காசுக்கு அது, இந்த காசுக்கு சொல்றேன் 5000 ரூபாய் வருமே. அது போக ரெண்ட் இருக்கு. ரெண்ட் எவ்வளவு ஒரு மாசம்? பெனிஃபிட்ஸ் இருக்கு, இத மறந்துட்டேன். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணா நம்மளும் டோல்டு கிட்ட கேட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டியா போயிடலாம். நீ ஆனா எல்லாம் ஓகே, டோல்டு கிட்ட கேட்கணும் நம்பர், அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். அவரு சுவிட்சர்லாந்து அதுதாங்க அந்த கிளைமேட் புடிச்சு போச்சுங்க, அது கூட்டிட்டு போக மாட்டான், ஏமாத்துறாங்க. எப்படியும் அப்புக்கு மட்டுமே ஃளைட் சார்ஜஸ் வந்துடுமே. நானே வர ஐடியா இல்ல, அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி. யாரு யாரு யார் செட்டில் ஆகுற மாதிரிப்பா? ஹலோ, ஆனா எந்த ஊரு போய் இருந்தாலும் இந்தியால இருக்க மாதிரி நல்ல ஃபீல் இருக்காது. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா சனி நேரம் ஆனா மாடு மேய்ச்சிட்டு ஜாலியா வயக்காட்டுல போய் எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டு பண்ணையார் நீ ஜாலியா தான் இருக்கும். மகிழ்ல இவன் ஏதாவது சொல்லி விட்டு போயிருவான். இது தேவையில்லாத வேலை. ஏன் இந்த அளவு பாவம் கோர்த்து விட்டு இந்த மாதிரி அளவு வைக்கிற பேசுறது நான் இல்லையா? நீ வேற ஏன் சாண்டி பேசுறது? இன்னொரு ஆளு என்ன பத்தி சாண்டிக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய அப்பா. இந்தியால சம்பளம் இதுக்கு முன்னாடி சம்பளம் நல்லா இருந்தா நான் ஏன் கேனடாக்கு வந்து கஷ்டப்பட போறேன்? நான் எனக்கு கேனடா பிடிக்கவே இல்லை, வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. சரி ஏதோ இருந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறேன், அவ்வளவுதான். இது நல்ல இதா இருக்கையா படப்பாடி. மாடு மேய்க்கிறவன் பண்ணையாரு, ஆனா லட்சக்கணக்குல சம்பளம் வாங்குறவன் ஏழை. இல்ல நீ மாடை வந்து மேய்க்க விட்டுட்டு நீ பின்னாடி ஆயா தொப்பி கிப்பி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போலோ டி-ஷர்ட் புல்லட்ல போவேன் ஸ்கெட்சர் ஷூ போட்டுக்கிட்டு. இல்லையே, இத நீங்க யாரையோ குத்தி காட்டுற மாதிரி தெரியுதே. இல்ல எங்க ஸ்ட்ரெயிட்டா மச்சான கனெக்ட் ஆகுது, மாமா மச்சான கனெக்ட் ஆகுது. நல்லதுக்கு இல்லையே இது. அப்பா நான் நார்மலா தான்ப்பா சொன்னேன். சாண்டி நீ சொல்ற அடையாளம் எல்லாம் அங்கதான் மேட்ச் ஆகுது. ஆக்சுவலா ஸ்டீவி பெங்களூர்ல தானே இருக்கீங்க? இல்ல நான் சென்னையில தான் இருக்கேன், பெங்களூர்ல. சரி, இப்ப பெங்களூர்ல யார் இருக்காங்களோ கொஞ்சம் அந்த பக்கம் இந்த டைப்பர் அங்க எங்கேயாவது தெரியுதான்னு தேடி பாருங்க. எங்க போனாலும் டாபிக் தந்து எனக்கு புரியல என்ன சாண்டி, நாங்களே பொழுது போனாலும் ஏதாவது போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க போனாலும் டாபிக் தந்து அறிவாலய பக்கமே உடைக்கிறான். இந்த ஒரு காமெடி வரும்ல, பாஸ் இப்படி போனாலும் சாப்பிடுற இடம் வந்துரும்ல அப்படின்னு. சாண்டி நீங்க நிறைய கண்டென்ட் மத்தியானமே அடிச்சு முடிச்சாச்சு. தேவையான அளவுக்கு எவ்வளவு கண்டென்ட் தான் கொடுப்பானுங்க இன்னைக்கு, சரியான கண்டென்ட். 2 நாளைக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல கொடுத்து மத்தியானம் ஜாலியா இருந்துருவீங்க போல. ஸ்பேஸ்க்கு தான் வர முடியல. ஐயா இன்னும் இருக்கு, ஐயா இன்னும் இருக்கு. அரசு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்ய இருக்குல்ல, நாளைக்கு காவல்துறை சார்பா பதிலளிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு மாட்டுவானுங்க. இரு, நாளைக்கும் கண்டென்ட் இருக்கும், வெயிட் அண்ட் சி. சாண்டி உனக்கு போர் அடிக்குன்னா வா பேசலாம். பால்டாயில் வேலை 10 ரூபா எவ்வளவு? நாளைக்கு கோர்ட் லீவ் இல்ல, சாரி பாஸ், விடுமுறை தின அமருக்கு தான் போவோம். இந்த வழக்கம் சென்னையெல்லாம் மழை வருதா என்ன? இல்லையா, காத்தடிக்குது ஹெவியா. மத்தியானம் லைட்டா தூரல் போட்டுச்சு, சட சடன்னு வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா நின்று போச்சு. இங்க மழை வருதுடா, குளிர் அடிச்சு சொல்லி காட்டுறான். நான் சில்லுன்ற கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு சொல்லி காட்டுறான் கைஸ். எனக்கு சத்தியமா சென்னை வந்தா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஃபீல் ஆகும், நல்லாவே இருக்காது. ஐயா நெக்ஸ்ட் டார்கெட் பர்பி பாபுன்னு கேள்விப்படுறேன், உண்மையா? இதுக்கு முரளி பதில் சொல்லுவார். கொஞ்சம் வேலையா இருக்க பாருங்க, நான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர. எனக்கு தெரிஞ்சு ஆமா அந்த டெண்டர்லாம் எடுக்கிறாங்க போல இருக்கு. டெண்டர் ஊரல் டெண்டரு, தங்கத்தை உருக்குன கேஸ்,
ஆமா அது என்ன கேஸ் அது தங்கத்தை உறுப்பின கேஸ் கொஞ்சம் சொல்லு சாண்டி ஃபுல்லா. கோயில் நகையை எடுத்து தங்கத்தை நாங்கள் இங்க யாரும் கோயில் நகைகளை உருக்கி காசாக்கவில்லை அப்படின்றதுதான். இங்க யாரும் தங்கத்தை உருக்கி தாரை வார்க்கவில்லைன்னு சட்டமன்றத்துல ஹிண்டே கொடுத்துட்டாரு அண்ணா. அதுலயே புரிஞ்சிருக்கணும் நீங்க. ஓ இந்த அந்த அலிகேஷன் இருக்காயா உண்மையா இது? அதான் பண்ணிருப்பாங்க. நீ வேற திமுக எல்லாமே பண்ணுவாங்க. கேரளாலயே இவங்க கம்யூனிஸ்டே பண்ணாங்க. 7 கிலோ தங்கத்தை உருக்கி எடுத்தாங்க சபரிமலையில. அப்ப அடுத்து போட்டு துறைமுகம் பர்பி பாபு. அதான் பர்பி பாபு. வளையோ சை கலகலவன. எதுக்கு இந்த பாட்டு பாடணும்னு புரிஞ்சிச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சு. நீ உள்ள போக வேண்டியதுதானே. நீ பாட்டோட நிறுத்தியா எக்ஸ்பிளைன் கொடுக்காதயா? தூக்கி போட்டு எங்களை சாப்பிடுவானுங்க. பாட்டோட நிறுத்தியா? நீ வாசல் என்ன வேடிக்கை உனக்கு? உள்ள போக வேண்டியதுதானே. ஐயோ முரளி ஹோஸ்ட் இருக்கியா இல்ல அவேவா? நான் சாண்டி ஸ்பீக்கர்ல இருக்க வரையும் ஹோஸ்ட் அவேங்க. எதுவா இருந்தாலும் ஹைசன்பெர்க் கேட்டுங்க. அவனோட ப்ராப்பர்ட்டி தான் சாண்டி. இப்போதைக்கு போட்டு பேரை மட்டும் மாட்டி போட்டுருவோம் அவ்வளவுதான். என்ன சாண்டி? எல்லாத்தையும் நீ பேசுற. இப்போதைக்கு மட்டும் பேரை மாத்திடுவோம். சரி சாண்டி ஒரு வருஷத்துக்கு மேலே பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு 1.25 வருஷத்துக்கிட்ட இருக்கு. சாண்டி பாண்டி 2 தான் காம்பினேஷன். சரியான காம்பினேஷன். ஒரே ஸ்பேஸ்ல பாக்கணும். ஆகாஷ், சாண்டி, பாண்டி, ஜாலி மாறி. ரொம்ப நாள் ஆசை. ஜாலி ஜாலி எல்லாம் விட்டனா போட்டு ஜாலி. இல்ல இன்னொரு காம்பினேஷன் இருக்கு நவீன. லாகோபால், சாண்டி, பாண்டி, ஜாலி. நல்ல காம்பினேஷன். 6 பேர் சும்மா விட்டீங்கன்னா கரெக்டா இருப்பான். ஆமா சுமோ சாண்டி. அதுக்கு அந்த காம்பினேஷன் பாக்கணும். அதெல்லாம் நான் அந்த அளவுக்கு எல்லாம் அபிஷேர் கிடையாது திமுக மாதிரிலாம். சாரி பாஸ். அபிஷுக்கு சொல்லையா? நல்லா பேசுவீங்கல்ல 4 பேரும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எந்த காரணத்துக்கு ஒன்றும் திமுக காரங்கிட்ட மட்டும் போக மாட்டேன். எனக்கு கடுப்பு. அவங்களை பார்த்தாலே எரிச்சல். சம்திங் ஒரு நாள் ஏறி போடா சாண்டி. அவன் ஸ்பேஸ்ல போட்டு ஏறி போய் செஞ்சு விடுவாங்க. உன்னை பார்த்தாலே பயப்படுவானுங்க சாண்டி. நீ கொஞ்சம் போனீங்கன்னா அவனுக்கு சரியா வருவானுங்க. என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களா? அப்படியா? எனக்கு நல்லா தெரியும். உன்னை அபியூஸ்லாம் பண்ண மாட்டானுங்க சாண்டி. உன்னை பார்த்து அவனுக்கு பயப்படுறானுங்க தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. நீ நம்ப மாட்ட. புரியல. ஆரம்பத்துல அப்படித்தான் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேற விஷயம். நிறைய விஷயம் நடந்திருக்கு. சாண்டி மேல ஏறி குளத்தூர் கெட்டவாட்டின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசியா? அவனுக்கு நீ சொல்லி கொடுக்குறியா? மேல போய் குளத்தூர் சாண்டி மேல தூக்க மாட்டாங்க. ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் அவனுங்களோட புத்தி. அப்புறம் கீழே இறக்கி விட்டு அபியூஸ் பண்ணுவானுங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். சாண்டி நீ இருக்கேன்னு சேமா மேல வர மாட்டாரு பாரு. இல்லைன்னா எனக்கு மியூட் போட்டு அவனுக்கு அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இல்ல சேமா அவனை பார்த்துட்டு மேல வர மாட்டாரு பாரு சாண்டி. சரி இப்ப என்ன உங்களுக்கு ஆக மொத்தம் நான் கீழே இறங்கணும் அவ்வளவுதான். இதை கிளம்பிட்டேன். நீ அப்படி கிடையாது. நீ சேமா மேல வர சொல்லு சாண்டி. அத சொல்றேன். வேணாம் நான் கிளம்புறேன். சாப்பாடு வாங்கிட்டு வரேன். எப்படியும் நான் கிளம்புறேன். அவரு மேல இல்லன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். நீ வா பேசு. ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல எனக்கு உண்மையிலே சாப்பாடு வந்துருச்சு. இந்த வரேன் வாங்கிட்டு வரேன். நான் சேமா வந்துட்டாரு பாரு. சாப்பாடு இருந்துச்சு. மைக் அப்படியேதான் இருக்கு. வருவேன். சண்டையா? என்ன சேமா ஊர் சுத்திட்டு வந்தாச்சா? சாரி சுத்திட்டு வந்தாச்சா? என்ன சேமா லயபிலிட்டிஸ பத்தி பேசிட்டு இருந்தானுங்களே. என்ன யாரு எங்க பேசுனா? அவ்வளவுதான். பிளாக் பந்தர் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டின்னு போட்டு பேசிட்டு இருந்தானுங்களே. ஏய் பார்த்தா அவரக்கபால இருக்கானவல்ல. அவன் ரோட்ல எவனே புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. நீ நான் லாகோபால சொல்றானு நினைச்சிட்டேன்.
அவன் இந்த டைத்துல இருக்க மாட்டானே, அவனுக்கு நைட் டைம் யோசிக்கணும். ஒரு நாள் முரளி ப்ரோ காலையில லவடை கபாலு சிஎல் ஜாலி அப்பா அற்புதமா இருந்தது. இன்னைக்கு காலையில யாரும் அனிதா அக்காவா ஐஸ்வர்யா அக்காவா அவங்க பேரு என்ன செய்யமா நடந்துருச்சு அந்த அக்கா. ஆமா ஆமா என்ன பெரிய பிரச்சனை ஸ்பேஸ் ஒண்ணு போயிட்டு இருந்து நைட் நான் கேட்டு படுத்தையா தூங்கிட்டானா ஒண்ணு. என்ன இது ஒருத்தவங்க இந்த இது வில்சன் கொடுத்து ஒரு ஐடியா டாக் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு பாக்கல நீங்க யார? ஆமா வில்சன் போட்டுருக்காங்க. அது ஏதோ பிக் பாஸ் சண்டை தெரியல. நிறைய பேர் இருந்தாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா எனக்கு அது புரியல. எனக்கு அது புரியல. பிக் பாஸ் சண்டை தான் நினைச்சேன் சேமா. பிக் பாஸ் சண்டை இல்ல வேற ஏதாவது. அன்பு வரவே காணோம், ஆளை காணோம். கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ் ஏதாவது ஓடுதா இல்லையா? இந்த ஸ்பேஸும் இல்ல. அன்பு வேலையா இருக்கும், சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க, அதனால பிஸியா இருக்கும். உண்மையில ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காருயா? ஆமா பாரு படப்பாடியே ஸ்மைலி போடுறான். அவனுக்கே பிடிச்சிருக்கு இந்த காமெடி. கட்டா குஸ்தி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இல்ல. அடுத்த வாரம் பார்க்கலாம். நல்லா இல்லை. சிங்கப்பூர் சித்தப்பா வந்திருக்காரு சேமா. ஏன்னா என்ன எப்படி இருக்கு சிங்கப்பூர் சித்தப்பா? சொல்லுங்க சிங்கப்பூர் சித்தப்பா. இல்ல காம்ரேட் சூப்பர் மார்க்கெட்னு பேர் வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு. காம்ரேட் சிங்கப்பூர் சித்தப்பா ஐபோன் நம்பீங்களா அந்த சூப்பர் மார்க்கெட்ல? வாங்க பிங்க் பேன். பிங்க்மேன் எங்க இருக்கான்? பிங்க்மேனே வரல. ஞாயிற்றுக்கிழமை பிங்க்மேன் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ண போறான். எந்த வருஷம்? என்ன ஸ்பேஸ்? வந்து எல்ஜிபிடிக்கு அந்த பிங்க் இன்னுமா தொடர்களே சிறப்பு விருந்தினர் மிஸ்ஸாலாம் பார்த்த பெரிய ரவுடின்னு நினைச்சேன். போலீஸ் வண்டியில ஏற பயந்துட்டு சொந்த வண்டியில வரேங்க. என்ன சும்மா கேஸுக்கு விசாரிக்க கூப்பிட்டா வர்றதுக்கே கட்சி மாற சொல்றீங்களான்னு கேக்குறானுங்க. நம்ம டெல்லி வரைக்கும் போயிட்டு வெளியில மேல ஓபன் ரூப்ல கையை கட்டிட்டு வந்தோம். இல்ல எனக்கு ஒரு டவுட். இவரு அந்த ஜாதி கட்சியை வச்சிருந்தாரா அனிதா ராதாகிருஷ்ணங்க? அதிமுக அதிமுகல இருந்து சேர்ந்தவங்கள கரெக்டா இருக்கு. திமுக முக்காவாசி பேர் அதிமுக 20+ அதிமுக தான் இருக்கும் எம்எல்ஏ. ஆனா அவர் எதுனா கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்றாரா திருச்செந்தூர் சைடுல? கேட்க அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம எப்படியும் கன்ஃபார்ம் பண்ண முடியலையே. யாருமே திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு பேசினா கரெக்டா இருக்கும். அவங்க அப்புறமா ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க கீதா ஜி. அவங்க ரெண்டு பேருமே அங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரெண்டு பேரும் இப்ப போட்டு சாத்திட்டாங்க. ஆனா இவர் வின் பண்ணதே கொஞ்சம் ஷாக்கிங் தான் சொல்றோம். இந்த போட்டோ எல்லாம் போடுவானுங்களே உடன்பிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை இங்க கட்டி விட்டுருக்கோம் அங்க கட்டி விட்டுருக்கோம்னு 3 நாளைக்கு ஒரு தடவை போட்டோ போட்டு இவ்வளவு வான உயரம் நிக்குதுன்னு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சிங்கப்பூர் வைத்தியத்துக்கு போயிருக்கான் அவன்? அது இருக்கு. இந்த அருணை மருத்துவமனை ஏதோ இருக்காமே, அப்படியா சிங்கப்பூர் சித்தப்பா? ஆமா அவரோட ஹாஸ்பிட்டல் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் பிளஸ் ஹாஸ்பிட்டல். ஆமா அவருது காவேரியில பார்க்காத வைத்தியம் பாக்குறானுங்க. ஏங்க இந்தியாவோட மெடிக்கல் அப்படியே சென்னை தாங்க. கூகுள்ல போட்டாவே அப்படிதான் வரும். முதல்ல சென்னை தான் காட்டும். ஃபாரின்ல இருந்தாலும் அங்க வந்து பாத்துட்டு போறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஃபாரின்ல அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்காது, எக்ஸ்பென்சிவும் கூட. இங்கதான் ஃபாரின்ல இருக்கனே அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு போறான். சிங்கப்பூர் சித்தப்பா அந்த எங்க அட்மிட் இருக்காருன்னு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா சிங்கப்பூர்ல இருந்து? இல்ல ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்துட்டாலே கேஸ கொடுத்து ஊரை விட்டு வெளியே போவாதுன்னு சொல்லுவானுங்க. இந்த நாய்ங்கெல்லாம் எப்படி ஈஸியா எஸ்கேப் ஆகி ஓடுறானுங்கன்னு தெரியல.
சம்மனுக்கே ஓட்டாரு அவரு. அப்பா கேஸும் ஃபைல் பண்ணல, அரெஸ்டும் கிடையாது, சம்மனுக்கே ஓடிட்டாரு. ஆமா இன்னும் எத்தனை எத்தனை கவுண்டர் வச்சிருக்க சிங்கப்பூர் சித்தப்பா? இருக்கு, அவன் வர்ற வரைக்கும் கவுண்டரை போட்டு கழுவி ஊத்திட்டு தான் இருப்பான். வரட்டும், அவன் வர வரையும் கழுவி ஊத்த வேண்டியதுதான். சூடு சொரண இருந்து வரானான்னு பார்ப்போம். எனக்கு இல்ல இல்ல இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன், அது கேட்டேன். டவுட் இருக்கு ப்ரோ. இல்ல, நாளைக்கு யாரையா அரெஸ்ட் பண்ணுங்க, திங்கக்கிழமை கவுண்டர் ரெடி பண்ணிட்டு வரேன். உண்மையாலே இந்த ஆள் போய் சிங்கப்பூர்ல ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்ந்திருக்கானா? இல்ல சும்மா இது பண்ணிருப்பான். ஓ என்ன சிங்கப்பூர்னால டவுட் வந்துச்சு, பெரியவர் எரியர் ஐடியா கொடுத்துருப்பாரு. ஓ இல்ல என்ன கார்த்திக் ரவிமா மட்டும் ஜூலை 23 போடுறான். கரெக்டா தான் இருக்கு. அந்த நாய்க்கெல்லாம் ஐயா அவன் அட்டென்ஷன் சீக்கர் ஐயா. அவன் சும்மா உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி தெரியுமா, நைட்டு 10-11 மணிக்கு மேல நம்ம ஆளுங்க 10 பேர் அங்க இருக்கான். அவங்கள மண்டையை கழுவிட்டு இருக்கான் உட்காந்துட்டான். நான் படம் வரணும்னு நம்பிக்கை இருக்கேன். ஏமாத்தாதீங்க தோழர்களே. இல்ல இல்ல மறுபடியும் ஏமாத்தாங்க. என்ன கிளம்பல் மட்டும் சொல்லுது முரளி. நான் பாக்கலையே, இருக்க நான் பாக்குறேன். இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. அப்போ வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும். நீங்க அந்த 4 days கலெக்ஷன் எப்பயுமே பாப்பானுங்க. நீங்க அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. அப்ப எந்த டே நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா எந்த ஹாலிடேஸ் ஆமா ஆமா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டே நல்லா இருக்கும். Thursday Friday Saturday Sunday அப்புறம் ஹாலிடே கரெக்ட்டா ஃபுல்லா ஃபேமிலிஸ் ஆடியன்ஸா வந்துரும். அப்படிதான் எப்பயுமே கால்குலேட் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி மாத்துவாங்க. சரி, என்ன கேவிஎன் பேரை மாத்துவானா இல்லையா டைட்டில் கார்டுல? அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அண்ணன் சொல்லி ஓ அதெல்லாம் சொல்லிடலாம். அண்ணன் உனக்கு ஒண்ணும் தெரியாது, கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு. நீங்க மாத்தலனாலும் லோக்கல்ல உள்ள தியேட்டர்காரன் எடிட்டே அடிக்கிறோம். ஆமா அது என்னமோ பண்ணுவானு. ஆமா ஆமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் வரலாற்றுல எழுத வேண்டியது. முன்னாடி இப்படி சொன்னானுங்க. சின்சியர் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு அண்ணன் போட்டோ போடுவானுங்க. இல்ல ஆனா வலைபேச்சுல சொன்னானுங்க. அது எவ்வளவு நம்ப கூட இருக்குன்னு தெரியாது. ஆனா அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. டைட்டில் மட்டும் மாத்த சொல்லியிருக்காங்க. டைட்டில் அப்புறமா கடைசியில ஏதோ ஒரு சாங் வருது போல இருக்கு. இந்த மலேசியா ஆடியோ லான்ச் பண்ணாங்கல்ல, அதோட மொத்த காலேஜ் மாதிரி ஏதோ ஒரு வீடியோ வரப்படுது கடைசி. நேத்துதான் ஒரு ட்விட்டு பார்த்தேன். ஊர்ல உள்ள பாதி பேரும் பைரசில படம் பார்த்திருப்பானுங்க. இவனுக்கு இன்னும் பார்த்துட்டு சென்சார் கொடுக்கலன்னு போய் சொல்றானுங்களேன்னு போட்டுருந்தான். அப்பவன் எப்ப ஆக்சுவலா ரிலீஸ் ஆன? செப்டம்பர்லயா? தீபாவளி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுல ஒரு 6 மாசம் 8 மாசம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படம் பார்த்திருந்தாலே நேரம் பார்த்து முடிச்சிருப்பான். என்னதான் பண்றான்? டிசம்பர் சென்சார் கொடுத்தோம் நம்ம. அப்படி கணக்கு பண்ணாலும் 7 மாசம். இல்ல இது கன்னித்தீவு மாதிரி அவன் 10 லைனை படிச்சிருந்தா கூட நேரம் படம் முடிஞ்சிருக்கேன். 10 இல்ல எச்வினத்துக்கு அதுக்கப்புறம் படம் ஏதாவது இருக்காயா? தனுஷோட பண்றதா சொல்றான். இல்ல இதுக்கு அப்புறம் அடுத்த ஹீரோட்ட அவன் கேட்டிருக்கானா, நீங்க அரசியலுக்கு போக விருப்பம் இருந்துச்சுன்னா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிதான் அடுத்த படத்துக்கு என்கேஜ் ஆகும். இது தனுஷோட லைனப் இல்லையா? அது கன்ஃபார்ம் லைனப் இல்ல. தனுஷ்க்கு நீ எடுத்தனா வட சென்னை 2027 தான் ஸ்டார்டே பண்ணுவாங்க போல. அவ்வளவு லைனப் வச்சுருக்காரு. கண்டிப்பா நடக்குது. ஏன்னா உண்டர்பார் பிலிம்ஸ் நீங்க அவர் ப்ரொடக்ஷன் ஓபன் பண்ணதே அதுதான் காரணம். பூவை வந்து அது கொண்டு வந்த மெயின் காரணமே அது. ஏன்னா வடச்சென்னை 2 1 ரெஸ்பான்ஸ் ஹெவியா இருக்கு. 2க்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருக்கறனால திரும்பி ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே மேபி சிம்பு அந்த கொலாபரேட் ஆகி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இல்ல கிடையாது. நீ வடச்சென்னை 2ன்றது வெற்றிமாறனோட இன்னொரு இதுதான். நீ இந்த அரசனோட அதை கம்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் வரமாட்டான். வந்தா அது மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். ஆனா என்ன இந்த தம்பி கேரக்டர்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. அவரு டேனியல் பாலாஜி இறந்துட்டாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பாப்போம். ஓப்பன் எண்டட் படம் முடிஞ்சிருக்கு, பாப்போம். இல்லங்க அதெல்லாம் கொண்டு வந்து சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கேரக்டர்ல வேற யாரும் நடிச்ச மாதிரி ஒரு சீன் அப்படியே மொத்தமா கலெக்ட் பண்ணி காமிச்சு செட் பண்ணிடுவாங்க. நம்பிக்கை இருக்கு, பாப்போம். இந்த சாமி 2ல ஒரு அது வந்து அந்த ஸ்டார்டிங்ல சாமி 2ல த்ரிஷாவுக்கு பதிலா ஐஸ்வர்யா ராஜேஷ் காட்டுவாங்க. சிங்கம் 2 கூட அதான் பண்ணிருந்தாங்க. மனோரமா இறந்துரும்
அதை வந்து ஒரு 2 ஃப்ரேம் காட்டிட்டு அப்படியே கொண்டுருவாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியல, அது கவனம் இல்ல. ஆனா இப்ப இருக்க சிஜி டெக்னாலஜிக்கு இப்ப இல்ல வேலை மனோரமா ஆச்சு போயிடுச்சு, இந்த படம் பார்க்காம பார்த்திருந்தாலும் போயிருக்கும். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், ஆனா ஃபுல்லா கொண்டு வர ஆமா முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் வேணா காமிக்கலாம், அதுக்கான பட்ஜெட் வேணா கொடுப்பாங்க. ஃபுல்லா எல்லாம் கொண்டு வரலாம், நிறைய காசு செலவாகும். அந்த வெற்றிமாறனை பிரச்சனை பொறுத்த இருக்கு. வரைக்கும் என்ன பிரச்சனைனா ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டாரு. அது ஒண்ணுதான் பிரச்சனை அவர்கிட்ட. அதே மாதிரி பட்ஜெட் வந்து நீங்க ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண இல்ல முடியாது இது அவர்கிட்ட. அவர் ஸ்கிரிப்டே இல்ல வச்சிருக்க மாட்டாருங்க, நீங்க வேற. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவர் எடுப்பாருங்க, எடுத்துட்டு வந்து ரூம்ல போட்டு பார்க்கும்போது அவர் ஐடியா நினைக்கிறேன், இது இப்படி எடுக்கலாம், இல்ல வேற மாதிரி எதனா ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இல்ல ஓகே ஒரு இது நல்ல நாளைக்கு போய் எடுப்போம். டைரக்டருக்கு என்னன்னா ஸ்கிரிப்ட் இருக்கணும், ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அப்படியே இருக்கணும், அதுதான் வெளில வரணும். அது நம்மள்ட்ட கண்ட்ரோல் கிடையாது. இல்ல அவரு ஒரு சில இன்டர்வியூலயே சொல்லுவாருல்ல, நான் ரசகுல்லா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நைட்டு காலைல வெளியறதுக்குள்ள ஒரு டப்பா சாப்பிடணும் போது நான் கண்டுபிடிச்சேன், ஓகே இவர் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம அப்படியே ஒரு இஷ்டத்துக்கு இதனாலே பண்ணுவாரு தோன்றதெல்லாம். ஆனா எக்ஸ்பிரிமெண்ட் நல்லா பண்றாரு, அது தப்பா சொல்ல நானு. ஆனா மேபி அவரோட ஐடியேஷன் விடுதலை 2 ரொம்ப மொக்கையா இருந்தது. பாட்டும் நல்லா இருந்தது. நான் ஒன்னு பாட்டு நல்லா பாக்கல, இருந்தது. எனக்கு பிடிக்கல. ஒன்னெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பாட்டு 2 போய் பார்க்கல, ரொம்ப மொக்கையா போச்சு எனக்கு. எனக்கு பிடிக்கல, பாட்டும் எனக்கு பெருசா இது இல்லை. அவங்க அந்த அவங்க பேர் என்ன, அந்த மலையாள ஹீரோயின் அவங்க பேர் என்ன மறந்து போச்சு. மஞ்சு வாரியரா? மஞ்சு வாரியர், அவங்க விஜய் சேதுபதி, அதெல்லாம் ரொம்ப அவுட். என்ன சொல்றது, எங்கேயோ போயிருக்கும் கதையில இருந்து. இது மாதிரி நல்லாவே ஒட்டாத மாதிரியே இருந்தது எனக்கு அது மட்டும். அசுரன் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல பண்ண படம் தான் நினைக்கிறேன். அசுரன் அற்புதமா இருக்கும். அந்த வாசுர எல்லாம் போட்டு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். தியேட்டர்ல பார்த்து இன்னுமே ஞாபகம் இருக்குது கண்ணுக்குள்ளே. இப்ப ஆனா எனக்கு ஏதோ தெரியல, ஒரு ஒரு வருஷமாவே அந்த படத்தோட கிரேஸ், அந்த படம் எதுவும் நல்ல வர மாதிரியே எதுவுமே தெரியல. அப்படியே ஏதோ வருது போகுது. ஓடிடியும் நல்ல படங்கள் எதுவும் வாங்க மாட்டேங்கிறானுங்க. ஏதோ ஓடிடி கடமைக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கு ஓடிடி எல்லாம். இவங்க எவன் அந்த பிளாஸ்ட் ஹைப் ஏத்தான்னு தெரியல. பிளாஸ்ட் வந்து ஓடிடி படம், அவ்வளவுதான். தியேட்டர்ல போய் பார்த்து நம்ம பிளாஸ்ட் நான் பார்த்தேன். சில ஆக்ஷன்லாம் அற்புதமா இருந்தது. போட்டிருக்கானுங்க, ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. படத்துல நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். அது ஓடிடி கண்டென்ட் தான் என்ன பொறுத்தவரை. நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன், எனக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே நல்லா இருந்தது. நான் பார்த்தேனே, நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா ஆக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது. நான் தியேட்டர்லயே ஆக்ஷன் நல்லா இருந்தது. அந்த செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் வச்சிருக்கான ஒரு குப்பை சீன். அதே இந்த முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறன்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா எதுவும் மிக்ஸ் பண்றீங்களாடா. ஆனா ஓகே நல்லா இருந்தது. கடைசியா பார்க்கும்போது ஓகே ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போறாங்க அவனுக்கு. ஆமா நல்லாதான் பண்ணியிருந்தாரு அவரு. அடுத்த ஒரு விக்ரம் கூட, இந்த படமே விக்ரம் நடிக்க வேண்டியதான் ஆக்சுவலி. ஸ்டோரி கேட்டுட்டு அப்புறமா விட்டு கராத்தே மாஸ்டர் அதெல்லாம் செட் ஆயிருக்கு. ஆமா, ஏன்னா விக்ரம்லாம் டைல்யூட் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா பிரீத்தி இல்ல ஒரு அந்த ஹை மூமெண்ட்டே அவன் தம்பிக்காரன் வந்து ஃபைட் பண்ணான் அந்த கிளைமேக்ஸ், அது நல்லா இருந்தது. கரெக்ட். அதெல்லாமே இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படம் ஒண்ணு, அது படத்து பேரு சொல்லுங்க. அண்ணன் தம்பி. இப்ப இதுல பிளாஸ்ட்ல நடிச்சிருப்பான்ல அர்ஜுன் தம்பியா, அவன் வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பான். அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பானுங்க, சேர்ந்து சினிமா படம் எடுப்பானுங்க. ஃபேமிலி மேன் வந்த டைட்டில் தான் வந்து படம் பேர் மறந்துட்டு, ஏதோ ப்ரொடக்ஷன் பேரு சரியா ஞாபகம். ஓடிடில தான் படம் எடுப்பானுங்க தெரியுமா, அது நல்லாதான் இருக்கும் அந்த படம். படத்துக்கு பைசா இல்லைங்கிற மாதிரி ரோட்ல நிறைய சீன் இது பண்ணுவாங்க. படம் பேரு நான் பார்த்து பணம் இல்லாம அவங்க இது பண்ணி பணம் சேர்த்து அதை வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெக்கான் ஒரு வெப் சீரிஸ் இருக்கு அமேசான்ல, நல்லா இருக்குது. இந்த டெல்லியில 2 பேரை கொன்றுவாங்க, அதை கண்டுபிடிக்கிற கதை அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது.
சரி ஓகே கைஸ், அப்புறமா போடுமா போடுவோமா? பாய் 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 கைஸ், பாய் 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 பாய்.